இன்னைக்கு நம்ம சமையலில் நண்டு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் போடலாம் நம்ம பார்த்துடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வதக்கிறதுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கார சட்னிக்கெலாம் வதக்கும்ல, அந்தமாரி வதக்கி நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை வதக்கி வச்சிடலாம். கார சட்னிக்கு வதக்குற மாரி வதக்கி வச்சிடலாம். ஆயில் லைட்டாக ஊற்றி, கடாய் காஞ்சோன்னே ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். பச்சை வாசனை போக நம்ம வதக்க போகிறோம். இதை வதக்கி வச்சுருக்கோம். நம்ம நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதக்கி வச்சாச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். உங்களுக்கு தேவை ரொம்ப காரமாக வேணாம், நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஏன் போடுறோம்னா அந்த ஸ்மெல்லாம் வரவே வராது. இதுக்கு நம்ம உடம்புக்கும் ஹெல்தி. மஞ்சத்தூள் சேர்த்தா நான்வெஜ்ஜில். இப்போ அதை வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாய் போட்டு ஆன் பண்ணிவிட்டு கடாய் காஞ்சோடனே நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சோம்பு போட போகிறோம். கடுகு தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, 2 வெங்காயம் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு ஆட் பண்ணதும் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்க, பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு நண்டு தொக்குக்கு. இது மெயின் இன்க்ரீடியன்ட். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ளேம் கொடுத்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கணும். இப்போ அது வதங்கிறதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணணும். நம்ம தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். தேங்காவை நல்லா நைஸாக ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் கூட வேற என்ன சேர்க்கணும்னா நம்ம சோம்பு சேர்க்கணும். சோம்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சோம்பு வாசனை, சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க நண்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நல்லா கலரணும். இதை
நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா நல்லா நண்டில் கோட் ஆகணும். இப்போ நண்டை நல்லா கலர்னதுக்கப்புறம் அது வேகணும். நண்டு வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் இந்த சொம்பில் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஒரு சொம்பு தண்ணி நல்லா வேகிறதுக்கு எடுத்துக்கிறேன். இது நல்லா தட்டு போட்டு வேக வைக்கணும். வெந்தக்கப்புறம் வந்து நம்ம தேங்காவும் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி கிரேவி ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். இப்போ இந்த நண்டு வெந்திருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். நல்லா வெந்துருச்சு. தட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்திருக்கு நண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்க்கணும். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றினா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி நல்லா நண்டோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து கிரேவி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாரி கொதி வரணும். நண்டு இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, இதை வந்து நல்லா கிரேவி ஸ்டேஜில் ஆனோடனே, திக் கன்சிஸ்டேஷன் வந்தோடனே நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்மைல் வித் சரண்யா. மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.